கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டுல நடந்தது. அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம் எல்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்காங்க. வந்துட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சார் இந்த ஆர்கனைசர். அப்பதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா, சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுருக்காரு. எப்படி சார் இந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்க உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அதனால சாப்பிட்டேன் இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்க பிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்க டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்க போனா அவர் தூங்கவும் இல்ல, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் இல்ல, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுட்டு இருக்காரு சார் அப்படின்னா.